Hi, I am Durga Devi, Standard 10th Refresher கோர்ஸில் Chapter 13 பார்க்க போகிறோம். கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. இப்போ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படின்றத பொறுத்தா நம்ம வந்து எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற ஒரு ஆர்டர்ட் பேர் எடுக்க போகிறோம். அதில் எக்ஸ் அப்படின்றதுனா என்ன, ஒய் அப்படின்னா என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸ் அப்படின்னா ஆப்சிஸா அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ் வேல்யூவை என்னன்னு சொல்லுவோம், ஆப்சிஸா அப்படின்னு சொல்லுவோம். ஒய் வேல்யூவை என்னன்னு சொல்லுவோம், ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒய் வேல்யூவை என்னன்னு சொல்லுவோம், ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இஃப் த ஒய் கோஆர்டினேட் ஆஃப் அ பாயிண்ட் இஸ் 0, இப்போ ஒய் கோஆர்டினேட் வந்து 0, வேர் டஸ் இட் லைஸ் ஒன் அ கார்ட்டீசியன் பிளேன் அப்படின்னா இப்போ ஒய் கோஆர்டினேட்டு 0. அப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ் கமா ஒய்னே எடுத்துப்போம். எக்ஸ் கமா ஒயில் ஒய் கோஆர்டினேட் 0 is equal to 0. அப்போது எக்ஸ் கமா ஒய்ன்றது என்னவா மாறிடும், எக்ஸ் கமா 0ன்னு மாறிடும். இப்போ 0 எங்கே இருக்கோ அதை விட்டுடணும். அப்போ முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, எக்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட் எங்கே லை ஆகும்னா எக்ஸ் ஆக்சஸில் தான் லை ஆகும். ஸோ therefore the point lie on x axis. அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சம். இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளாட் தான் பண்ணணும் நம்ம வேல்யூஸை. ஸோ 0,0, அப்போ இங்கே தான் 0,0 வரும். அடுத்தது -4,0. ஸோ -4,0 எங்கே இருக்குது, -4,0னா -4 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால இங்கே தான் நம்ம பிளாட் பண்ணணும். -4,0. அடுத்தது -4,-2. சாரி, -4,-4. ஸோ -4,-4னா இங்கே இருக்குது. -4,-4. அடுத்த பாயிண்ட்டு 0,-4. இப்போ ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதுனால ஒய் ஆக்சிஸில் 0,-4. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கேயும் 4 யூனிட்ஸ், இங்கேருந்து 4 யூனிட்ஸ், இங்கே 4 யூனிட்ஸ், இங்கேயும் 4 யூனிட்ஸ். அப்போ நமக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட்ஸ் வந்து இது ஏ பி சி டின்னு எடுத்துப்போம். ஏபிசிடி ஃபார்ம் அ ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ அடுத்தது தேர்ட் சம் பார்ப்போம். The point whose ordinate is 4 and which lies on y-axis. Ordinate, அப்போ x, y அப்படின்னு எடுத்தோன்னா எக்ஸுன்றது ஆர்டினேட் இல்லையா. அப்போ x, yயில் ஆர்டினேட் 4. The point whose ordinate is 4 and which lies on y-axis. அப்போ ஆர்டினேட் 4ஆக இருக்குது. சாரி, ஆர்டினேட்டுன்றது ஒய்ன்றது தான் ஆர்டினேட். அப்போ இது 0, ஒய்ன்றது தான் 4. ஓகே, 0,4. அப்போ இதோட ஒய் ஆர்டினேட் என்ன, 4ன்றதுனால 0,4. அப்போ இது எங்கே நம்ம பிளேஸ் பண்ணுவோம், ஒய் ஆக்சிஸில் தான் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ the given point lies on y axis. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 7,3ன்னு. பீன்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க, லைசோன் எக்ஸ் ஆக்சிஸ் ஆப்சிஸா. ஆப்சிஸானா என்ன, எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ 11,0. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமா, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா இருக்குது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா √of x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இப்போ இது x1, இது y1, இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா x2ஓட வேல்யூ 11 - 7 the whole square plus 0 - 3 the whole square is equal to √of 11 - 3ன்றது 4 square plus -3 the whole square. இப்போ அடுத்த ஆன்சர் என்ன வரும், √of 4 square 16 plus 3 square 9. மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ √of 25. இதோட யூனிட்ஸ் எவ்வளோ, 5. ஸ்கொயர் ரூட் பண்ணோன்னா அதுக்கு 5 தான் யூனிட்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஏபியோட டிஸ்டன்ஸ் 5 யூனிட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த சம். அடுத்த சம் என்ன சொல்லியிருக்காங்க, த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இதோட சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றது என்னவா,
ஓன்னு எடுத்துக்கலாம். -4, 2 -4, 2 கொடுத்துருக்காங்க. 1 end ஆஃப் த டயமீட்டர் 1 end என்னன்னு சொல்லியிருக்காங்க, -3, 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஏன்னு எடுத்துப்போம். இப்போ நமக்கு பி எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்கணும், அதர் எண்டை கண்டுபிடிக்கணும். இப்போது இது வந்து மிட் பாயிண்ட்டு, இது சென்டராக இருக்குது அப்படின்னா இதுலேருந்து இதுவும் ரேடியஸ், இதுலேருந்து இதுவும் ரேடியஸ் தான். ஓஏவும் ஓபியும் ரேடியஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி is equal to O of -4, 2 -4, 2 அப்படின்னு கொடுத்துருக்கிற கொஷின் எடுத்து எழுதிடுறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2 is equal to -4, 2. இப்போ x1 இது y1, இது x2, இது y2. -3 + x/2, 7 + y/2 is equal to -4, 2. இப்போது இதே தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. -3 + x/2 = -4. இப்போ அடுத்தது இன்னொரு கோஆர்டினேட்டை தனியாக பிரிச்சுக்கோங்க. 7 + y/2 = 2. இப்போ இந்த 2 இங்கே கொண்டுட்டு போனால் -3 + x is equal to -4 × 2. ஸோ -3 + x is equal to 8. x is equal to 8 + 3. x is equal to 11. சாரி -8 இது. ஸோ -8. ஸோ -8ல் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், -5 வரும். அதே மாதிரி இங்கே 7 + y is equal to இந்த 2 அங்கே கொண்டு போனால் 2 × 2. ஸோ 7 + y is equal to 2 2s are 4. y is equal to 4 - 7. y is equal to -3. இங்கே வந்து என்ன பண்ணிட்டேன்னா -4ன்னு எடுக்காமல் +4ன்னு எடுத்து போட்டுட்டேன். அதனால தான் எனக்கு தப்பாக இருந்தது. ஸோ x is equal to -5. therefore the other end is -5, -3. அவ்வளோதான், இந்த சாப்டர் ஓவர் முடிஞ்சிருச்சு.